வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் தலைவா படம் எப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னால் தலைவா படம் ஏன் இன்னும் தமிழகத்தில் வெளியாகலை அப்படிங்கிற சர்ச்சையை பற்றி ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட பரிமாறிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. தலைவா இந்த படத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனை இந்த படத்துக்கு மட்டும் வந்த பிரச்சனை கிடையாது. இது தமிழ் சினிமாவுக்கு புது விஷயமும் கிடையாது. 1972 உலகம் சுற்றுவாலிபன் படம் வெளியாகும்போது அந்த சமயத்தில் திமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் புதுசாக கட்சி ஆரம்பித்தது வெளியே வந்த முதல் படம் அதுதான். அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கும் உலகம் சுற்றுவாலிபன் ரிலீஸுக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் 1986 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பூம்புகார் புரொடக்ஷன் சார்பாக பாலைவன ரோஜாக்கள் அப்படின்ற ஒரு மலையாள ரீமேக் படத்தை தமிழில் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு வசனம் கூட கலைஞர் தான் எழுதியிருந்தார். அந்த படமும் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகளையும் அரசியல் சூழ்நிலையும் கேலி பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான கதைகள் எடுத்து பண்ணால் நல்லா ஓடுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த சமயத்தில் அரசியல் கைதியாக ஜெயிலில் இருந்த கலைஞரை சந்தித்து நான் நீதிக்கு தண்டனை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கதை ரெடி பண்ணி கொடுங்க, வசனமும் நீங்களே எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கலைஞரை சந்தித்து பேசி நீதிக்கு தண்டனை அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் அரசியல்வாதிகளையும் நீதித்துறையும் விமர்சிக்கிற மாதிரியே இருந்தது அந்த படம். அந்த சமயத்தில் வெளியே வந்த மக்களின் பக்கம் போன்ற படங்கள்லாம் கூட அதே மாதிரி இருந்ததுனால அந்த சமயத்தில் சிஎம்மாக இருந்த எம்ஜிஆர் இந்த மாதிரி நீதித்துறையும் அரசியல்வாதிகளையும் கலங்கப்படுத்தும் விதமாகவும் கேலி செய்யும் விதமாகவும் படம் எடுத்தீங்கன்னா உங்கள் மேலே கடுமையான சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தார். அறிக்கை விட்டதோடு சரி, யார் மேலே அவர் நடவடிக்கை எடுக்கலை, எந்த படத்தையும் நிப்பாட்டவும் இல்லை. அதே போல் 1999 சங்கர் டைரக்ஷனில் வெளியே வந்த முதல்வன் படம் அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்த திமுகவை விமர்சிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே எல்லா ஊர்லேயும் கேபிள் டிவியில் போடுறதுக்கு இவங்களே வலுக்கட்டாயமாக அனுமதிச்சாங்க. அதே போல் அந்த படத்துடைய திருட்டு விசிடியை இலவசமாகவே வீடு வீடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனையை ஒரு வழியாக சங்கர் வைரமுத்தை வச்சு கலைஞரை சந்தித்து பேசி பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியாக முடித்தார். அதே படம் ஒகே ஒக்கடுன்ற பேரில் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அந்த சமயத்தில் ஆந்திராவில் சிஎம்மாக இருந்த சந்திரபாபு நாயுடு சங்கரை அழைச்சி அவருக்கு விருந்தெல்லாம் கொடுத்து பாராட்டி கௌரவிச்சார். அது அவங்களுடைய அணுகுமுறை, அது வேறு. இப்போ சமீபத்தில் கூட விஸ்வரூபம் படத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. அந்த சிக்கல் எங்கேயோ ஆரம்பித்து எப்படியோ முடிஞ்சுன்னு வச்சுங்க. ஆனால் தலைவா படத்துக்கு வந்திருக்கிற சிக்கல் இடியாப்பு சிக்கல். இது எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் சொன்ன விஷயந்தான், இருந்தாலும் இப்போ தேவை இருக்கிறதுனால அதை மறுபடியும் சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே விஜய் குடும்பத்துக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது சுறா படம் வர்ற வரைக்கும் தான். இந்த சுறா படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் பினாமி பேரில் சங்கிலி முருகன் பேரில் தயாரிச்சிருந்தார். அந்த படத்தை தயாரிக்க ஆரம்பித்தப்போ சுறா த லீடர் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் வாங்கின உடனே சன் பிக்சர்ஸ் வழங்கும் சுறா அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. த லீடர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. இந்த லீடருங்கிற வார்த்தையை எடுத்ததுனால விஜய் சக்சேனாவுக்கு ஃபோன் பண்ணி த லீடர் அப்படிங்கிற வார்த்தையை எதனால் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மஞ்சள் துண்டு போட்டு ஒரு லீடர் இருக்கார், அவர் லீடராக இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும்தான் எங்களுக்கு லீடர், மற்றவங்களாம் நாங்கள் லீடரை ஏற்றுக்க முடியாது, முதல்ல ஃபோனை வையின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி கட் பண்ணிட்டார். அங்கேருந்து தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் சுறா படத்துடைய ஃபஸ்ட் காப்பியும் ரெடி ஆகிடுச்சு. சுறா படத்துடைய ஃபஸ்ட் காப்பியை போட்டு பார்த்த சன் பிக்சர்ஸ்காரங்க படத்தை பார்த்துட்டு, இந்த படம்லாம் ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் பேசின வேலையை இந்த படத்துக்கு தர முடியாது, நாங்களாக பார்த்து எவ்வளோ கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தொகையை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஒரு வழியாக படமும் ரிலீஸ் ஆச்சு. படம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. படம் படுதோல்வி அடைஞ்சதுனால இந்த படத்தை நல்ல விலை கொடுத்து போட்ட தேட்டருக்காரங்களும் விநியோகஸ்தர்களும் தமிழ்நாடு முழுக்க இருந்து திரண்டு வந்து சன் பிக்சர்ஸில் போயிட்டு இந்த படத்தை போட்டதுனால எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகிருக்கு, இந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு, இந்த படம் எங்கள் படம் கிடையாது, விஜய் படம், நீங்கள் எதாக இருந்தாலும் விஜய்கிட்டே போய் பேசிங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பி விட்டாங்க. விஜயையும் எஸ்.ஏ. சந்திரசேகரையும் அணுகி அவங்க கேட்டப்போ அவங்க எதிர்பார்த்த சரியான பதில் கிடைக்காதனால அவங்க விஜயை பற்றியும் எஸ்.ஏ. சந்திரசேகரை பற்றியும் மாற்றி மாற்றி அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போயிடுச்சு. இந்த பிரச்சனை பெருசானதுனாலேயே விஜய் திமுகவை விட்டு விலக வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் தங்களுடைய பாதுகாப்பு கருதி அதிமுக பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து வெளியே வந்த காவலன் படத்தோடைய ரிலீஸில் கூட
ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதில் ஜெயா டிவி தலையிட்டு அந்த படத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. ஜெயா டிவி மட்டும் தலையிடலைன்னா அந்த படம் அவ்வளோ ஸ்மூத்தாக வெளியாகிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சினிமா துறையை சேர்ந்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நடந்த சட்டசபை தேர்தலில் விஜய் நேரடியாக களத்தில் இறங்கலைனாலும் தங்களை ஒரு அதிமுக ஆதரவாளராக தான் வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டாங்க. அதிமுகவும் அதுக்கப்புறம் வந்த விஜய் படங்களுக்கெல்லாம் நேரடியாக சப்போர்ட் பண்ணிச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் துப்பாக்கி படத்தோடைய பிரச்சனையை பற்றி சொல்லலாம். துப்பாக்கி படம் ரிலீஸ் சமயத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேட்டர் முன்னால் படத்தை நிப்பாட்ட சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. பல ஊர்களில் பிரச்சனை பெருசாகிடுச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் நாகர்கோயில், தூத்துக்குடி போன்ற ஊர்லெலாம் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க. ஷோ பிரேக் ஆகிடுச்சு. அந்த சூழ்நிலையில் அரசும் அரசு அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு இரு தரப்பையும் அழைச்சி சமரசம் பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டும் அன்றைக்கி சமரசம் பண்ணலைன்னா இன்றைக்கி உச்சக்கட்ட வசூல்னு சொல்லக்கூடிய ரோபோவுக்கு அடுத்த இடத்துல துப்பாக்கி வந்திருக்கவே முடியாது. இது வரைக்கும் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயோடைய அடுத்த படத்தோடைய விளம்பரம் வந்துச்சு. தலைவா அப்படின்னு போட்டு வந்துச்சு. தலைவா அதோடு போனால் பரவாயில்ல, அதுக்கு கீழே டைம் டு லீட் அப்படின்னு போட்டு வந்துச்சு. எப்படி சுறா படத்துக்கு சுறா த லீடர் அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை வந்துச்சோ, அப்புறம் இங்கே டைம் டு லீட்னு போட்டால் பிரச்சனை வராதா? வந்துருச்சுல்ல. அங்கேயாவது படம் வெளியாச்சு, இங்கே படத்தை ரிலீஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு என்னடா காரணம்னா, ஆளாளுக்கு 1000 காரணம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சில காரணங்களை சொல்கிறாங்க. அது என்னென்னா, தலைவா படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்குறதுக்காக ஜெயா டிவியில் பேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்ககிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடுதிப்புன்னு சன் டிவிக்கு ஒரு நல்ல விலைக்கு இந்த படத்துடைய ரைட்ஸை விற்றுட்டாங்க. ரைட்ஸை வாங்கின சன் டிவி இந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலைகளை துவங்கிட்டாங்க. இந்த ப்ரமோஷன் சம்பந்தமான டிஸ்கஷனில் விஜய் கலந்துக்கிட்டு ரொம்ப நெருக்கமாயிட்டார். அதன் பிறகு விஜயை ரொம்ப ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு பயந்துக்கிட்டு அதிமுக பக்கம் வந்து சேர்ந்தாங்களோ, இன்றைக்கி தங்களுடைய சுயநலத்துக்காக அதிமுகவிலே இருந்துக்கிட்டு அவங்களோட உறவு வச்சுருக்கிறது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை பற்றி எப்பவும் கவலையும் பட மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு புளியை பறிச்சுக்கிட்டு டபுள் கேம் ஆடுறவங்கள ஒருபோதும் மன்னிக்கவும் மாட்டாங்க. இது உலக அறிஞ்ச விஷயம். அதுவும் போக எல்லாருக்கும் எதிரி எங்கெங்கேருந்தோ வருவாங்க. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு எதிரியை வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா எஸ். சந்திரசேகர் தான். விஜய் பிறந்த நாள் அன்றைக்கி விஜய் ரசிகர் மன்ற சார்பாக ஒரு விழா நடத்துறதுக்கு அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அந்த விழா அரசு நலத்திட்ட விழாக்களை மிஞ்சிற அளவுக்கு சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கத்தில் இந்த விழாவுக்கான அனுமதியை ரத்து செஞ்சுட்டாங்க. இதை ரத்து செஞ்ச உடனே எஸ். சந்திரசேகர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் போகிற இடத்துலலாம் போன எலெக்ஷனில் எங்களுடைய தயவில் ஆட்சிக்கு வந்துட்டு இன்றைக்கி எங்களையே சீண்டி பார்க்குறாங்களா, இப்படி தான் ரஜினியை கூட சீண்டிகிட்டு இருந்தாங்க, அவர் சும்மாவே இருந்தார், ஆனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு போகிற இடத்துலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த தகவலும் மேலிடத்துக்கு போயிடுச்சு. இதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அதுவும் போக இந்த படத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான வசனங்களும் காட்சி அமைப்புகளும் நிறைய இருந்திருக்கு. இதை சென்சார் போர்டில் பார்த்துட்டு காட்சிகளெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்களை கூப்பிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக இவ்வளோ சீன் இருக்கப்பா, படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 3 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடின இந்த படத்தை ஃபுட்டேஜை குறைச்சி 2.25 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. இதனால தான் இந்த படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ கூட கிடைக்காம போயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதுவும் போக ஏற்கனவே கூட இருந்து குளிய பறிச்சவங்க லிஸ்ட்டில் இருக்கிற விஜயகாந்த் அவருடைய பையனை ஹீரோவாக்குறதுக்காக ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. அந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு விஜயை கேட்டிருக்காங்க. விஜயும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராம். இந்த விஷயமும் மேலிடத்துக்கு போயிடுச்சு. இது எல்லாமே சேர்ந்து தலைவா படத்துக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்திடுச்சு. உட்கார்ந்து பேசினா பேசி முடிக்க முடியாத பிரச்சனைன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. எப்படி முதல்வன் படத்து பிரச்சனையை வைரமுத்தை வச்சு பேசி முடித்தாங்களோ, அந்த மாதிரி இந்த படத்து பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்படியே யாரையாவது வச்சு பேசி முடித்தாங்கன்னா கூட இந்த படத்தை வெளியிடுறதுல வேற ஒரு பிரச்சனை இருக்குது. தலைவா படம் மொத்தத்தில் 70 கோடி ரூபாய்க்கு மேலே வியாபாரமாயிருக்கு. தமிழ்நாடு மட்டுமே 40 கோடி ரூபாய்க்கு மேலே வியாபாரமாயிருக்கு. இது படம் ரிலீஸுக்கு முன்னால். இப்போது தமிழ்நாட்டை தவிர இந்த படம் மற்ற எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் மட்டும் இல்லை, கூடயே டிவிடியும் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் எப்படி இருக்குன்ற தகவலும் வெளியே வந்துடுச்சு. சினிமாவில் ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா, படத்தை சொன்ன தேதிக்கு சொன்ன டைமில் பிரிண்டர் டெலிவரி கொடுக்கணும், படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ண தவறிட்டா ஏற்கனவே போட்ட அத்தனை அக்ரிமெண்ட்டுமே கேன்சல் ஆகிடும். இந்த சூழ்நிலையில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படம் எப்படி ஓடும், எவ்வளோக்கு ஓடும்,
யாருக்கு தெரியும்? அப்படி இருக்கும்போது எல்லா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்களையும் கூப்பிட்டு எல்லா ஏரியா தேட்டருக்காரங்களையும் கூப்பிட்டு இருந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றி பேசணும். எவ்வளோ அயரு, எவ்வளோ எம்ஜி, டேர்ம்ஸா அப்படிங்கிறதெல்லாம் பேசி முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஆகஸ்ட் 15க்கு தலைவா ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். எது எப்படியோ இந்த பிரச்சனையில் யார் பண்ணது சரி, யார் பண்ணது தப்புன்ற முடிவுக்கெல்லாம் நாங்கள் வரல. அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பல கோடி ரூபாய் பொருளக்கூடிய இந்த தொழிலில் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதையே நம்பி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் தலைவா மாதிரி ஒரு படத்தை முடக்கி வச்சதில் எங்களுக்கு எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது. தலைவா படத்துக்கு மட்டும் இல்லை, இனி எந்த ஒரு படத்துக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.